ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ், நான் உங்கள் முத்துநகர் கேமர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனல் லைவில் வந்து நைட் பாட் செட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் நைட் பாட் எப்படி செட் பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்கன்னு கேட்டதுனால உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நைட் பாட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ இன்றைக்கி நம்ம சேனலில். வாங்க நைட் பாட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கூகுளில் போய்ட்டு நைட் பாட் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு nightbot.tv அப்படின்னு வருது இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும், சைன் அப் ஆர் லாகின் அப்படின்ட்டு. உங்கள் இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின்னு கொடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் எதை வச்சு லாகின் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுற மீடியா. நமக்கு இந்தியாவில் வந்து யூடியூப் மட்டும்தான் இருக்குது. ஸோ லாகின் வித் யூடியூப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது கொடுத்தோடனே உங்களோட அக்கௌண்ட்ஸ், உங்கள் சேனல் நேம் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அலோ ஆக்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நான் ஆல்ரெடி நைட் பாட்டில் கமெண்ட் செட் பண்ணியிருக்கிறதுனால என்னோடய லைவில் வந்து டாப்பாக சேட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க யார், அதிகமான யூஸ் பண்ண கமெண்ட் என்ன, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகும்போது இது எல்லாமே பிளாங்காக இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸில் போய்ட்டு டிஃபால்ட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல பாருங்கள். இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. இதில் நான் இந்த டிசேபிள் பண்ணியிருக்கிறதெல்லாம் நீங்களும் டிசேபிள் பண்ணிடுங்க. மார்க்கர், டேக்ஸ் இதெல்லாம் மற்ற எல்லாம் எனேபிளில் இருக்கட்டும். செமிகோலன் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற லிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கும். அதுதான் இது. இப்போ நீங்கள் கஸ்டம்குள்ளே போய்க்கோங்க. கஸ்டமில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிவைஸ் அப்படிங்கிற செட் பண்ணியிருக்கேன். கமெண்டில் போய்ட்டு டிவைஸ் அப்படின்னு யாராவது கொடுத்தாங்கன்னா ஹாய் அப்படின்னு போட்டு யார் கேட்டாங்களோ அவங்களுடைய நேம் டாட் போட்டு டிவைஸ் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் வரும். இதில் இந்த டாலர் ப்ராக்கெட் யூசர் இதை வந்து நீங்கள் எந்த கமெண்ட்லனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யார் உங்களை கேட்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் அவங்க நேமை வச்சு ரிப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஹாய் அப்படின்னு போட்டு உங்கள் மை டிவைஸ் நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி டைப் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு ஆட் கமெண்ட்டுக்கு போய்க்கோங்க. இதில் கமெண்ட், இதில் கமெண்ட் அவங்க என்ன கமெண்ட்டு டைப் பண்ணால் இது இந்த மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத போடுங்க. இப்போ இதில் வந்து டெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹலோ அப்படின்னு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து இது டிஸ்பிளே ஆக போகிற மெசேஜ் லைவில் இருக்கவங்களுக்கு. இது லைவில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின். இப்போ டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது நீங்கள் ஹாய்னு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். எக்ஸாம்பிள் இதில் ஹாய்னு கொடுக்குறாங்கன்னா ஹாய் வெல்கம் டு மை ஸ்ட்ரீம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். வெல்கம் டு மை ஸ்ட்ரீம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து டைம் இருக்கு இல்லையா, கூல் டவுன் டைம். இதில் வந்து மினிமமாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் டைம் டிஃபால்ட்டாக நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் 5 செகண்ட்ஸில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. கமெண்ட் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். நான் ஹாய்ங்கிறது ஏற்கனவே வச்சுருக்கிறேன். நல்லா ஹாய் ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹாய் அப்படிங்கிறதுல ஏற்கனவே ஒரு கமெண்ட்டு செட் பண்ணியிருக்கிறேன். அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இப்போ இன்னொன்று சேர்த்துருக்கிறேன். இது இப்போ தேவையில்லை, நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இதை நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஹாய் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஹாய் அப்படின்னு போட்டுட்டு இது கூட அவங்க என்ன டைப் பண்ணியிருந்தாலும் ஓகே. ஹாய்ங்கிற கமெண்ட் கீவேர்டு அதில் இருந்துச்சுன்னா ஹாய்ன்னு போட்டு டாலர் யூசர் அப்படின்னா யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நேம் போட்டு வெல்கம் டு மை லைவ் ஸ்ட்ரீம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் டைப் பண்ணியிருக்கிறது. இதில் கூல் டவுன் டைம் 5 செகண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் அவங்க கேட்பாங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ இதில் கமெண்ட் நேமை போட்டுட்டு நீங்கள் இதில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரிப்ளையை டைப் பண்ணிக்கலாம். பை சான்ஸ் என்னோடய லைவில் இன்ஸ்டாகிராம் இல்லை சோஷியல் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி, சோஷியல் மீடியா ஐடி, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா டீட்டெயில் வந்து நைட் பாட் ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணும். நீங்கள் லைவில் இருக்கும் போதில் அந்த ரிப்ளை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸு. இப்போது நம்ம இன்னொன்று பார்க்கலாம். இந்த லாக்ஸ் அப்படிங்கிறது உள்ளே போனீங்கன்னா உங்கள் லைவில் இது வரைக்கும் நீங்கள் சேட் பண்ணும்போது என்னெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்.
ஓகே, இப்போ முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேம் ப்ரொடெக்ஷன். இந்த ஸ்பேம் ப்ரொடெக்ஷனில் போயிட்டு மெயினாக இந்த பிளாக் லிஸ்டட் வேர்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது இந்த எக்ஸஸ் எமோஜிஸ் இந்த 2 மேக்ஸிமம் இது எல்லாமே டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எக்ஸஸ் சிம்பிள்ஸு, எக்ஸஸ் கேப்ஸு, எக்ஸஸ் எமோட்டி இதெல்லாம் வந்து இப்போது பிகினராக இருக்கிறவங்களுக்கு இது தேவையில்லை. என்ன ரீசன் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு எமௌண்ட் இல்லைனா 2 எமௌண்ட்டுக்கு மேலே உங்கள் சேட்டில் வந்து போட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நைட்பாட் அவங்கள வந்து டைம் அவுட் போட்டு விட்டுரும். இது வந்து சேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அனாயிங்கான விஷயமா இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணி விட்ருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதிகமான எக்ஸஸ் சிம்பிள்ஸ் மீன்ஸ் ஸ்மைலிஸ் வந்து டைப் பண்ணி அனுப்புகிறதா இருக்கட்டும், இல்லை எமோட்ஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லை கேபிட்டல் லெட்டர்ஸில் டைப் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பண்ண முதல்ல என்ன ஆகும்னா நைட்பாட் அவங்களுக்கு டைம் அவுட் போட்டுரும். சேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு மேலே உங்கள் சேட்டில் வந்து மெசேஜ் அனுப்ப முடியாத மாதிரி நைட்பாட் பேன் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் எல்லாமே நீங்கள் டிசேபிள் பண்ணி விட்ருங்க. அண்ட் தென் டைமர்ஸ்க்கு வரலாம். நீங்கள் வேறு எதுவுமே டச் பண்ண வேண்டாம். கமெண்ட்ஸு, ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் அண்ட் டைமர்ஸ் இந்த 3 டீட்டெயிலை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேயா? இப்போது இந்த ஆஸ்கி கோடு இது வந்து போடாதீங்க, அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் வாட்ஸ்அப் இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதில் எவ்ரி 50 மினிட்ஸ் இன்டர்வல் 5 மினிட்ஸ் இன்டர்வலுக்கு ஒருக்க எனக்கு வந்து ஜாயின் மை எம்ஜி ஃபேமிலி டெலகிராம் சேனல் போட்டுட்டு இந்த லிங்க் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இந்த மேலே வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கிறது அப்படின்னா நான் ஜஸ்ட் அதுக்கு ஒரு நேம் வச்சுருக்கிறேன். அந்த டைமரோட நேம் என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து எவ்ரி 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து என்னோடய லைவில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இதில் முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, உங்கள் லைவில் யாரும் இல்லை அப்படின்னா இந்த கமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். உங்கள் லைவில் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா மட்டும்தான் எவ்ரி 5 மினிட்ஸ் ஒன்ஸ் இது ரிப்பீட் ஆகும். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இந்த 5 கமெண்ட்ஸ் இதெல்லாம் டிசேபிளில் இருக்குது. இந்த 5 கமெண்ட்ஸை நான் கொடுத்துருக்கேன். இந்த 5 கமெண்ட்ஸை எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க உடனே வருமானு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு 5 மினிட்ஸில் இது வந்ததுன்னா நெக்ஸ்ட் 5 மினிட்ஸில் கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்த கமெண்ட் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு சேட்டில் ஒரு லைவாக வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உங்களோட டெலகிராம் சேனலாக இருக்கட்டும், உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறதா இருக்கட்டும், தென் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது, ப்ளீஸ் டர்ன் ஆன் நோட்டிஃபிகேஷன் பட்டன்ஸ் டு ஸ்டே அப்டேட்டட் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் கஸ்டம் மெசேஜஸ் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போய்ட்டு ஆட் கொடுங்க. இதுக்கு நீங்கள் என்ன நேம் வைக்கணுமோ ஏதோ ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. மெசேஜ் என்ன வரணும் அப்படிங்கிறது இது வந்து யாரும் கேட்க வேண்டாம். அந்த கமெண்ட் செக்ஷனில் உள்ளது மட்டும்தான் அவங்க கமெண்ட் அப்படிங்கிறதுல டைப் பண்ணால் வர்றது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக யாராவது லைவில் இருந்தால் நைட்பாட் ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணிகிட்டே இருக்கிற விஷயம். இந்த நேம் நீங்கள் கொடுக்குறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். லைவில் இருக்கிற யாருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியாது. இந்த மெசேஜ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். இன்டர்வல்ஸ் நீங்கள் வந்து லாங்காகவும் செட் பண்ணிக்கலாம், 5 மினிட்ஸ் கூட செட் பண்ணிக்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 5 மினிட்ஸ் ஒன்ஸ். இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. தென் அவ்வளோதான் காய்ஸ். இதை முடிச்சுட்டு டேஷ்போர்டு வந்துட்டு நீங்கள் உங்களோட நைட்பாட்டை வந்து எனேபிள் ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சுது. நீங்கள் நெக்ஸ்ட் லைவுக்கு போயிட்டு அகெயின் நீங்கள் இதுக்குள்ளே வந்து லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் லாஸ்ட் லைவில் வந்து நீங்கள் இந்த லாக்ஸ்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். வீடியோஸ்லேருந்து என்னென்ன வீடியோஸ்க்கு என்னென்ன வந்திருக்கு எல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து டாப் சேட்டர் யார் அதிகமாக உங்களுடைய லைவில் சேட் பண்ணியிருக்கிறாங்க, அதிகமான யூஸ் பண்ண கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற விவரங்கள் மட்டும் இந்த டேஷ்போர்டில் வந்து காமிக்கும். இதில் வந்து எத்தனை கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் எத்தனை மெசேஜஸ் வந்திருக்கு, எத்தனை டைம் அவுட் நைட்பாட் போட்டிருக்கு, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கிடைக்கும். ஃபார் அ பர்டிகுலர் பீரியட் இதில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீரியடுக்குள்ளது மட்டும் இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. Thank you all, boys. See you again in another video. Until then, it's your Muthunagar Gamer signing off.